சுகன்யா இப்போ மீட்டப் ஃபார்மேட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கும் ஓகேவா. இப்போ இங்கே மேலே வந்து கோ டு லான்ச்னு கிளிக் பண்ணால் கம் டு லான்ச். லான்ச்சில் என்னெல்லாம் பண்ணலாம்னா யூ ஹேவ் அப் டு 8 டேபிள்ஸ் ஹியர், 8 சேர்ஸ். இப்போ நான் உட்காரணும் அப்படின்னா ஐ கிளிக் ஒன் ஆஃப் தி சீட். நான் இங்கே வந்துட்டேன். இப்போ வென் செகண்ட் பர்சன் கம்ஸ் ஹியர், இது வந்து ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் இது விண்டோ மாதிரி ஓப்பன் ஆன உடனே இங்கே நம்ம 2 பேருக்குள்ள நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே 8 பேர் வந்து அந்த 8 பீப்புளும் தே கேன் நெட்வொர்க் அமங் தெம்செல்ஸ், தே கேன் டர்ன் ஆன் தி வீடியோ. இட்ஸ் லைக் ஒரு பிரேக் அவுட் ரூம் மாதிரி, ஜூம் பிரேக் அவுட் ரூம் மாதிரி. இட்ஸ் அ செப்பரேட் செஷன். உள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப் டு 8 டேபிள்ஸ் ஆர் அலோட் ஹியர் ப்ளஸ் 1 ஆர்கனைசர். அதே மாதிரி இங்கே 4 டேஸ் போட்டிருக்கோம். சில இடத்துல 1-to-1 மீட்டிங்னா இப்போ இங்கே 2 போட்டிருக்கும். ஸோ தட் 2 பேர் ஜாயின் பண்ணோம்னா தேர்ட் மெம்பர் கேன் நாட் கம். ஸோ லைக் வைஸ் யூ கேன் கஸ்டமைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கஸ்டமைஸ்னா யூ கிளிக் ஹியர், இட் வில் ஷோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த டேபிள் யூ வாண்ட் டு கிவ். லோகோ வேணா லோகோ கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் சீட் ஃபிக்ஸட் அப்படின்னா ஆஃப்டர் 4 people கேன் நாட் ஜாயின். எக்ஸ்பேண்டிங்னா இப்போ 4 சீட் இருக்கும், 4th பர்சன் ஆக்குபை பண்ண உடனே 5th சீட் ஓப்பன் ஆகிடும், 6th ஓப்பன் ஆகாத மாதிரி. தட் இஸ் ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸட் போட்டோம் 1-to-1. ஏன்னா அந்த 2 people அப்புறம் தேர்ட் பர்சன் ஷுட் நாட் கம். அது மாதிரி we can customize. யூஸ்வலி இவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண மாட்டோம். பேசிக்கலி சோஷியல் லான்ச் இஸ் அ பிளேஸ் லைக் நெட்வொர்க்கிங் லான்ச். அப்போ எல்லாமே வந்து 8 சீட் எக்ஸ்பேண்டபிள் சீட் போட்டுருவோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா how to fix a person for a seat? I'll tell you. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் 6 tables. இதில் என்ன ஒரு ரூல்னா ஸ்டார்டிங்கில் டேபிள்ஸ் வாட் எவர் யூ ஹவ் கிவன் வி கேன் நாட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டேபிள், வி கேன் இன்க்ரீஸ். இப்போ இங்கே 6, இப்போ நம்ம இங்கே 6ல் இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா ஐ கேன் கம் அண்ட் இன்க்ரீஸ். பட் ஆஃப்டர் ஐ இன்க்ரீஸ் ஐ கேன் நாட் ரெடியூஸ் த டேபிள். அதனால ஆல்வேஸ் சேஃபர் சைட் இஸ் கிளைண்ட் உனக்கு வந்து ஒரு செட்டப் கொடுக்குறாங்கன்னா 2 tablesன்னு போட்டணும். மினிமம் 2 tables கொடுக்கணும், 2 கம்மி கொடுக்க முடியாது. ஸோ 6 tables. ஓகே. சேர்ஸ் கிடையாது, டேபிள்ஸ். ஓகே ஓகே 6 போட்டிருக்கும். இப்போ என்னன்னா இது பண்ணியாச்சு. இப்போ யார் சேர் ஆக்கியபை பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அப் டு தேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஆஃப் நோ இந்த இவெண்ட்டில் யார் யாருக்குன்னா யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ ஐ சென்ட் யூ த லிங்க், மேபி எனவே கேன் ட்ரை ஜாயினிங். நான் அனுப்புகிறேன், நீங்கள் முடிஞ்சால் 2 பேரும் ஜாயின் பண்ணுங்க. வந்து okay, Zoom I'll send the link. If possible both of you also can join. Idhula join பண்ணுங்க. இப்போ உள்ள வந்தோனே you will see what's happening there. I'll wait. Link is in Zoom chat. Use any of the ID whichever is logged in already. அது மூலமா வாங்க, என்ன பிரச்சனை. வரலையே தமிழ். Zoom chatல இருக்குல, என்ன ஆச்சு? அது ஓபன் பண்ணா என்ன வருது? ஜஸ்ட் ஒரு blank பேஜ் தான் ஓபன் பண்ண, ஏர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோவா லோட் ஆகும் உங்களுக்கு. மொபைல் டேட்டால இருக்கனால நீ ஆல்ரெடி Zoom plus air meet இருக்கனால. Shruti, are you trying to log in? Actually, I tried through my phone only, but it is not happening. Okay, phone also not come to launch. If you are using in phone, you will not have access to social launch. We call it as interactive feature. Backstage, main stage and launch are called as interactive feature. In phone, it will just show session will start shortly or something. Okay, I'll show that later. If both of you have trouble, ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட இப்ப இருக்கிற ஈவென்ட்க்கு we will not use this launch இல்லையா? இல்ல, எல்லா ஈவென்ட்டுக்குமே வந்து அதான் most of the clients will ask for the launch. I'll tell you what is a need for the launch. So launch access பண்றது எப்படின்னா, அது இங்க வந்துட்டதுக்கு அப்புறமா they will be the attendee. They will see the launch directly. launch தான் பார்ப்பாங்க. மீட்டப்ல வந்தாங்கன்னா மீட்டப்னா will have launch இல்ல பேக் ஸ்டேஜ் ஒன்லி, இந்த ரெண்டு தான். இதுவே கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா இது மாதிரி இருக்காது. will have the அந்த ரிசப்ஷன் ஏரியா. I'll show that also. இப்போ இது this is what I showed you in the previous call. இப்போ நான் வந்து வேற ஒரு கிளைண்ட்டை காமிக்கிறேன். நம்ம லைக் what we are going to do, Infosys FHL. This is the event tomorrow we are going to host. So Suganya, mainly for you, this is how you will be selecting the accounts. எந்த அக்கௌண்ட்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து tomorrow's FHL நான் செலக்ட் பண்ணிட்டேன். Then I will click on AirMeet. AirMeet click பண்ணோன்னா it will show all the events. So tomorrow it's 28th. This is our event for tomorrow. I'll click here. So I'll click go to event. This is the landing page. So once you get the link, இதை மாதிரி தான் அதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ we have not yet started the event, அதனால உள்ள போக முடியாது. It will be showing outside தான். But now ஏன் என்னால் போக முடியல. I can go inside. Okay, I can see preview AirMeet. Being an organizer, preview AirMeet na this is landing page வந்து preview பண்ணலாம் நம்ம. Not landing page, the registration page. ஆனா ஏன் சொல்ல
it should take me to session page in meetup. Okay, this is meetup platform. Meetup platform வந்து பண்ண முடியும். இப்போ வந்து I'll select another account. அதுல அது எப்படி மீட்டப் பிளாட்ஃபார்ம்னு I'll சொல்லுங்க. tell you meetupல வந்து என்னன்னா உனக்கு வந்து இந்த லேண்டிங் பேஜ் மட்டும் காமிச்சா that is meetup platform. I'll show you difference. அதுக்கு தான் நான் வேற ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றேன். We'll find the difference once I open that. இப்போ இங்க வந்து எண்டட்னு காமிக்குது, அதனால இதுக்குள்ள போக முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பார்க்கணும். பர்பஸ்ஃபுல்லி event there. இங்க வந்து நான் ஆன்கோயிங் வந்து செலக்ட் பண்ணி வர போறேன். ஏர்மேட்ல ஆன்கோயிங் இல்ல அப்கமிங். இப்போ இதுல வரேன். I'll go to event. ஓகே, இப்போ என்டர் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆர்கனைசர் ஆக்சஸ்ல இருக்கோம். இப்போ இங்க மேல 3 காமிக்குது. It will be showing reception, session, launch. இப்படி காமிக்குதுன்னா this is called as a conference or summit format. And so when I mentioned for you also, in case I have never taught you அப்படின்னா, this is how you find the difference after logging in. இத மாதிரி reception, session, launch வந்தாலே that is a conference format. அப்படி இல்லாம இந்த மாதிரி single landing page காமிக்குது, இந்த மாதிரி social launch இல்ல backstage மட்டும் காமிக்குதுன்னா that is a meetup format. So இப்போ என்ன difference, basic difference அப்படின்னா meetup format is actually easy. இப்போ என்னன்னா we'll go to backstage, we'll start the session. இப்போ இங்க லைனா எல்லா செஷனும் இங்கே காமிக்கும். You can see all the sessions. So these are the ways you'll identify it's a meetup. And then இப்போ நான் ஸ்டார்ட் அண்ட் ரெஸ்யூம் செஷன் கொடுத்தேன் அப்படின்னா, okay, let me give resume session போது these are the things I think Suganya would have noticed. If not, I'll teach you. Basically இந்த 10 seconds timer போகும், and then you'll have the good to go symbol, and then we'll get on the stage. அப்போ இந்த செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த செஷன் நான் முடிக்கணும் அப்படின்னா I'll click end session, or if I click take a break, it will take a pause. இப்போ இங்க ரைட் சைடுல பார்க்கும்போது it will show the current session, what is going on. Okay, good to go. இப்போ இதுல இருந்து டைமர் போயிட்டு இருக்கு. So now if you see context setting session is going on. If I click this left arrow, what are the sessions that are இதெல்லாம் completed காமிக்குது அப்படின்னா very clean, this is a meetup format. இது மாதிரி வந்தாலே அஜெண்டா பார்த்தாலே meetup. And these are the options available here. When you click sessions, இத காமிக்குது. The current session is ongoing session is context setting. இப்போ மீட்டப்லன்னா ஒரு செஷன் முடிச்சதா அடுத்த செஷன் கேன் டு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கான்டெக்ட் செட்டிங், நெக்ஸ்ட் இது நான் எண்டு கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேனல் டிஸ்கஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். If I want to start this closing comment na, without starting panel discussion, I cannot do that. இப்போ வந்து ஒரு client சொல்றாங்க சரி கான்டெக்ட் செட்டிங் அப்புறம் நம்ம இந்த பேனல் டிஸ்கஷன் வேண்டாம், straight away we'll go to closing comments and meetup formatல சொல்றாங்கன்னா you tell the clients, sir we need to start and end this session. For example, இப்போ நான் இத end பண்ணனும் என்ன ஆகும், கான்டெக்ட் செட்டிங் ஓவர்னு வரும். Next client panel discussion on let's discuss the panel discussion, we'll go to closing comment client சொன்னா, sir now if I click start, it will automatically start only panel discussion. I have two options. One, dashboard la போய்ட்டு I can delete this session itself. இல்ல I will start பண்ண உடனே I will end so that this session will start and end. Next start பண்ணும்போது closing comment will start. Clear? Okay. இதெல்லாம் rare cases, but sometimes it happens. இது வந்து client சொல்லும்போது நம்ம கவனிக்காம டக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, for example panel discussion நேம்ல நடந்துட்டு இருக்கும், பார்த்தா வந்து closing comments ஓட ஸ்பீக்கர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. Actually closing comment ஓட ஸ்பீக்கர்ஸ் வர மாட்டாங்க. அந்த நீ பேனல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணா இதோட மேப் ஸ்பீக்கர் ஏமி டிக்சன் தான் ஷீல் கம் டு தி ஸ்டேஜ், நாட் நந்தினி ஆர் ஆகாஷன் வில் கம். ஓகே, புரியுதா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு லேர்ன் ஆஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் மீட்டப் ஃபார்மேட். இப்போ நான் டேக் எ பிரேக் கொடுக்குறேன், வில் கம் டு பேக் ஸ்டேஜ். இப்போ இதே கான்ஃபரன்ஸ் ஃபார்மேட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஃப் யூ கம் ஹியர் ரிசப்ஷன் செஷன்ல வந்துன்னா இட் வில் ஷோ ஆல் தி மல்டிபிள் செஷன். இப்போ வெல்கம் அண்ட் ஓப்பனிங் மார்க் இது வந்து நீ கீ நோட் முடிக்காம தேங்க்யூ ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். நத்திங் வில் டு, வில் கம் ஹியர், வில் கிளிக் த பேக் ஸ்டேஜ், வில் கம் அண்ட் ஸ்டார்ட். ஸோ எந்த செஷன் வேணாலும் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் புரியுதா? அதே மாதிரி parallel ரெண்டு செஷனுமே நடத்தலாம். அதனால தான் we are going to have the 6 VSM. That is nothing but the conference format. It can never be a meetup format. Okay. Parallel session, second session வந்தாலே that is a conference format. அதுல சில கான்ஃபரன்ஸ் ஃபார்மேட்ல எல்லா செஷனுமே ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகும், சிலதுல வந்து விட்டு கூட ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபரன்ஸ் ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, ஆனா parallel செஷன் இருக்காது, எல்லாமே ஒன் ஆஃப்டர் another தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இது வந்து parallel செஷன் கிடையாது. இதுல 4:15 க்கு ஃபர்ஸ்ட் செஷன், 4:30, 4:45. But still conference எதுக்காக அப்படின்னா there are some other reasons. Okay. இது வந்து மல்டிபிள் பேக்ஸ்டேஜ், அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். பட் there are reasons for this conference. Parallel session வேணும்னா கம்பல்சரி கான்ஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே, என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா they have to pay extra for conference. By default client வரும்போது மீட்டப் ஃபார்மேட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷனா வருவாங்க. If they want to opt for call, இப்போ ஏர்மெட்ல என்னன்னா எல்லா சர்வீஸுமே அடிஷனல் சார்ஜஸ். இன்னைக்கு கால்ல கூட கவனிச்சிருப்பீங்க when சுபாங்கர் explained. So when you come for conference format போனோம்னா அதுக்கு they have to pay extra. அவங்க வந்து BSM வந்து வேணும் அப்படின்னா they have to pay extra. They want technical support, they have to pay extra. Like everything is an add-on.
basically once a client come, they'll give the meetup format, they'll give 1 hour of training air meetல. With that client, they themselves should run the show. இதுதான் procedure when a new client comes. அதுக்கப்புறமா client வந்து இல்லை ஓகே எனக்கு வந்து அதுக்கப்புறம் they will try to upsell us. ஓகே எங்களுக்கு டெக்னிக்கல் ஹோஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு வேணா they can provide you service. We have the technical support அப்படின்ற மாதிரி they will introduce us. அப்போ when the client pays for us, அப்போ வந்து they will take us to the meeting. Okay, then we'll explain them. For example, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எல்லியோ, I don't know, I forgot her name. She was little doubtful starting, but after I explained, she was little relief. ஓ இத்தனை விஷயங்கள் பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது she got relief. அப்போ அதை மாதிரி வந்து when they hire a technical host, அவங்களோட ஒர்க் வந்து குறைஞ்சிடும். I always tell them, நீங்கள் கவலையப்படாதீங்க, just focus on your script. Technical thing I'll take care 100%. அப்படின்னாலே அவங்களுக்கு 100% அவங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடுவாங்க. பட் சில கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வாட் எல்ஸ் நோ ப்ராப்ளம், ஐ வில் மேனேஜ், ஐ வில் டேக் கேர் அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி கிளைண்ட் அக்விசிஷன். ஸோ இப்போ நவ் கமிங் பேக் டு டாபிக், பேசிக்காக நம்ம ஈவினிங் பார்த்து ஒரு 5 நிமிஷம் முடிச்சோன்னா தென் ஐ வில் ஹேண்டில் ஸ்ருதி ஆல்சோ. பேசிக்கலி ஈவெண்ட் என்ட்ரிலாம் பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்துரும். ஸோ இதுதான் இப்போ டெக்னிக்கல் ஹோஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ஈவினிங் நம்ம பார்த்துட்டு இருந்தது எஸ்ஓபி. ஓகே, நம்ம வந்து வி ஹேவ் டு கெட் ஆடட் டு தி கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் குரூப், ஈவெண்ட் லிங்க் வேணும், அஜெண்டா வேணும். என்னெல்லாம் சேலஞ்சஸ் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேசிக் திங். இப்போ இது மாதிரி ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கிரியேட் தி எஸ்ஓபியில் என்னெல்லாம் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா I'll give the list of topic. ஓகே, கொஸ்டின்ஸ் டு கிளைண்ட் என்ற ஒரு டாபிக். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுங்க. ஏர்மேட் செட்டப்க்கு என்னெல்லாம் பண்ணணும், திஸ் இஸ் ஒன் டாபிக். ரோல் ஆஃப் விஎஸ்எம் ஒன் டாபிக். அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி நீட் ஃப்ரம் கிளைண்ட் ஒன் டாபிக். அதுக்கப்புறம் வாட் வில் பி டிஸ்கஸ் இன் ட்ரை ரன். அப்போ இந்த டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ வாட் எவர் தட் கம்ஸ் யுவர் மைண்ட், ஸ்டார்ட் டைப்பிங் இட். அப்போ தட் வில் பி யுவர் ஓன் மெட்டீரியல், வில் நெவர் ஃபர்கெட் இட். அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ மை மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். ஸோ தட் வில் பி டிஸ்கஸ் இன் ட்ரை ரன் நம்ம பார்த்துரும். அப்புறம் வாட் ஆல் தி ரூல்ஸ், ஒரு ஈவெண்ட் எடுத்தால் என்னெல்லாம் ரூல் இருக்குன்னா, ஸ்போக் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு ஏர்மீட், ஐ எம் தி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் so far in terms of technical host. They will not talk to any of it directly, they will be talking through me only. அதே மாதிரி எனக்கு ஏர்மீட்ல யார் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா as of now சுபாங்கர். ஒரு ஈவெண்ட் எடுத்தால் சுபாங்கர் கிட்ட மட்டும் தான் ஐ எம் டாக்கிங். அதே மாதிரி கிளைண்ட் சைட் வில் ஹேவ் தி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். டுடே we had 3 point of contact. சில கிளைண்ட் வந்து will have only 1 point. So we call them as the POC. POC னா point of contact. Single point of contact னா யாராவது one particular person will talk to. எதுக்குன்னா கம்யூனிகேஷன் will be streamlined. அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டா போதும், they will communicate to the team. அதே மாதிரி நம்ம டீம் ஐ எம் தி கான்டாக்ட். ஸோ டவுன் த லைன் கொஞ்சம் போகும்போது வாட் ஹெல்ப், தென் ஐ வில் அப்பாயிண்ட் அஞ்சலி ஆர் ஸ்ருதி as a single point of contact. எனிதிங் அந்த கிளைண்ட் ஹேண்டில் பண்ணி ஸ்ருதி will be giving me the report. Okay, these are the things happened in VSM அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் MC. As of now we are not doing MCing for any of the events. Client they themselves bring in the MC. அதுவும் என்னன்னா they don't bring external MC. They will have the MC from their own team. அவங்களோட ஜெனரல் மேனேஜர், விபி, அசிஸ்டன்ட் மேனேஜர், அது மாதிரி யாராவது. இதுதான் வந்து லாஸ்ட் இயர் ஐ ஸ்போக் இந்த வீடியோ. When it's a physical event, one MC is a competitor for another MC. ஆனால் when you come for virtual event, MC is not a competitor for another MC. Rather, HR, general manager, VP, CEO, இவங்களாம் தான் நம்ம காம்படிஷன். ட்ரெயினர்ஸ், பிகாஸ் they themselves they take care of the MC. They don't want to go to external MC. Out of 40 events I hosted in Airmeet, இது வரைக்கும் only for 3 events I have seen the external MC. Rest of the 37 events they have used only the internal MC. அப்போ ஆன்லைன் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ஏர்மீட்டை பொறுத்த வரைக்கும் எம்சிங்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. But that doesn't mean we'll not get MC scope and all. We can also pitch in, நம்ம ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணிட்டு we can pitch and see these are our quality அப்படின்னு சொல்லிட்டு. பட் as of now, let's do our technical host job well அப்படின்னும் போது இப்போ எம்சின்னும் போது இருப்பாங்க. ஸோ we'll ask the clients, okay எம்சி இருக்காங்களா உங்க ஈவெண்ட்டுக்குன்ட்டு. And then technical host or virtual stage manager, that is what we. அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் என்பது ஃப்ரம் ஏர்மீட், த டெக்னிக்கல் டீம், ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ஈவென்ட் சக்சஸ். ஏர்மீட்ல வந்து ஒரு டீமுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. த டீம் விச் இஸ் பிரிங்கிங் இன் த பிசினஸ், தே ஆர் கால்ட் அஸ் எ சேல்ஸ் டீம். அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. லைக் சுபாங்கர், இப்போ சுபாங்கருக்கு மேலே there is one person, Manish is the one who is bringing in business from the abroad countries. So Manish is called as the sales team. அப்புறம் சுபாங்கர் இஸ் கால்ட் as the growth team. growth team ஓட ஒர்க் என்னன்னா, அந்த ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறமா they will be talking to the client, they will be guiding through the client, இன்னைக்கு நடந்த மாதிரி. And then we are called as the technical host team or the virtual stage manager team. And then event success team என்றது fully technical team who will be taking care of the logging in issue அதெல்லாம். ஸோ அந்த டீம் வந்து இருப்பாங்க. Then speaker connect. From the client side, we'll have one person who will be the connecting with speaker, like event நடக்கும் போதும் சரி, இல்லை dry runலயும் சரி, he will be talking to the speakers if anything is happening or speakers are logging in now. And then we have the speaker, moderator. Speaker na the one who delivers the speech. Moderator na, if panel discussion both, he would be the judge மாதிரி இருப்பார், he will be moderating. Or sometimes only one speaker and one moderator. Moderator will give the introduction for the speaker and then the speaker speaks. Apra you'll be doing it like an interview format. And the interview format, what they call it as the fireside chat அப்படின்னு சொல்லுவாங்க. Fireside chat, it's a chat between two people. It's an informal interview. கொஞ்சம் ஜாலியா இன்ஃபார்மலா எடுத்துருப்பாங்க. That's called as a fireside chat. Panel discussion, more than 2 people are there அப்படின்னா that's called as a panel discussion.
Sometimes they will call it as the round table. Round table panel discussion is almost same. Five-side chat na it's between two people. Sometimes rarely it may be between three people. Moon vandale we have to say panel discussion, but still some side they will call it as a five-side chat. So usually five-side chat is two people, rarely three people, or anything more than two people, that's called as a panel discussion. Sometimes they will have someone called as the chairperson. Chairperson ortharparu, moderator ortharparu, others are speaker. And most of the cases will not have the chairperson. You can just consider chairperson is also someone similar to moderator, but little higher position. And then host or MC, that is nothing but either the technical host or the MC. So these are the roles we have in the Airmeeting. Any of the event platform, itana roles irukku. Something specific to Airmeet. Airmeeting for technical support. If it's Zoom na itana irukadu, idhula inna konjam maari irukku. And finally, we have to get added to the community WhatsApp group. Either discuss panniyachu already. And what are the challenges we'll face? If a client on this, suppose vandutanga, நம்ம basically இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. Now on the spot, what are the issues we'll have? If the client is saying like, I invited the client, but they are not able to join the backstage, but they are not able to turn on the cam. இதெல்லாம் வருதுன்னா, first and foremost thing we'll ask them is your VPN turned on? VPN என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கும்போது like firewall மாதிரி VPN சொல்லிட்டு they will turn it on. VPN on பண்ணாங்கன்னா நிறைய சைட் வந்து they cannot access. VPN will stop the camera access. It will stop the like எப்படி pendrive access ஆஃபீஸ்ல கட் பண்ணி வைக்கிறாங்களோ அது மாதிரி VPN will stop lot of access. So first question will ask the client is a VPN turned on or off? அவங்க ஆன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் டர்ன் டிசபிள் VPN அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே டெக்னிக்கலாக ரொம்ப கேட்டாங்கன்னா we'll put them through the technical team. They will take care. நமக்கு VPN பற்றி we don't have the in-depth knowledge, but நம்ம சொன்னாலே கிளைண்ட்டுக்கு புரியும். They will understand VPN disable பண்ணனா they will know how to do. If they have a challenge, we'll ask them to contact their technical support team or our technical support team. அதே மாதிரி firewall. Then we'll ask them, have you logged in laptop or mobile? For example, now Shruti said she came in mobile. அப்போ mobile இருந்தால் you cannot access the social launch, camera அதெல்லாம். அப்போ tell them the best practice is you need to log in the laptop and in Google Chrome browser. Again, Google Chrome version இருக்கு 79+ இருக்கு. Google Chrome latest version is 79+. சில பேர் they will have the oldest version 60, 50 லாம் வச்சிருப்பாங்க. அதுலயும் they will have the problem. And they are using the Edge Internet Explorer, they will have the camera problem. So basically, you'll tell the clients, it's a good practice to have laptop and a Google Chrome browser where everything will work. You'll have a good user experience. அதுக்கு மேல உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணா, these are the question you will try to ask them, and then அதுக்கப்புறம் what you'll say, any other video conferencing platform இல்ல வெப்கேமோ ஆன்ல இருந்தாங்கனாலும் உங்க கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து we need to document it and keep it so that during the session you will not get confused. Checklist மாதிரி வச்சு you can shoot the questions. அவ்வளவுதான். These are the challenges we'll face. And then இன்னைக்கு வந்து that's a good learning for me. Stage backdrop doesn't get recorded அப்படின்னு சொல்லிட்டு. And இதை நீங்க பார்க்கணும் அப்படின்போது I'll teach you next time. I'll show you some of the recordings of clients event. So என்னெல்லாம் record stage backdrop does not get recorded. அப்புறம் வந்து if video is not on, photo will not be recorded, DP will not be recorded. For example, Zoom la வந்து if you have not turned on the video na output la பாத்தீங்கன்னா நம்மளோட DP record ஆகும். But Airmeet பொறுத்த வரைக்கும் if you don't turn on the video, your DP or the thumbnail will not be get captured. It will be just black color. I'll show you that. And the notes from VSM. இப்போ வந்து இதெல்லாம் I used to tell to the client side during the live event I can handle the chat ன்னு சொல்லிட்டு usually we should not put any message in the chat. ஏன்னா அதில் ப்ராப்பர் இங்கிலீஷ் இருக்கணும், கிராமர் இருக்கணும். அதனால வந்து யூஸ்வலி ஐ டோன்ட் டூ தட். பட் சம்டைம்ஸ் ஐ ஆஸ்க் த கிளைண்ட் கேன் ஐ போஸ்ட் த மெசேஜ்னு சொல்லிட்டு ஐ கெட் த கிளைண்ட் அப்ரூவல் அண்ட் தென் ஐ போஸ்ட். அது மாதிரி தீஸ் ஆர் தி செட் ஆஃப் திங்ஸ் வி வில் ஸ்டாண்டர்டைஸ். நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா ஆல் ஆஃப் அஸ் கேன் யூஸ் த சேம் content. For example, this is a content I used to post. When the speaker is presenting, or attendees will be saying, can you ask the speaker to make it full screen? Abdina, this is a standard answer. To view the presentation in full screen, attendees can use the enlarge icon at the top right of the slide. இதை படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்லைட்ல வந்து டாப் ரைட்ல attendees they have to click on it. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் இதை மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் கண்டென்ட்னா நீங்களும் டைப் பண்ணுங்க. தென் I'll proofread it. We all can have all this as a consolidated message. And then for the social launch, please feel free to network in the social launch until the next session starts. இது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டா we can have some 20-30 messages. அப்போ எவ்ரி டைம் you not keep typing. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இதை மாதிரி these are the best practice what you can do. Airmeet SOP சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். And when I start the event இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஷீட் போட்டோம். For example, you can see here this notepad I created. You can see right knowledge graph. knowledge graph sheet தெரியுதா? notepad நோவா இல்லையா? நான் என்டையர் ஸ்கிரீன் ஷேர் தான கொடுத்தேன் நான். Initially we were able to see, but knowledge graph notepad. Right, correct.
I'm not able to Who is see. not able to see? Who is that? Shruti or Suganya? Shruti. Shruti, at the top of the notepad, see knowledge graph. Acha, yeah, okay. So this is knowledge Fine. graph and this is my SOP and this one is parallax. So for every client, the moment I sit for the client meeting, immediately I'll open a notepad and this default thing I'll come and copy paste and rest of the thing I'll be typing whatever the client is saying. So for every client, I'll have a notepad. Okay, so that's a good practice. When the events start also, I'll keep the notepad open. Like as the moment, I'll keep two things open. Open, I'll have this SOP also open. So when I host the event, new information immediately I'll be typing it in this SOP also, and also I'll be typing it in the client notepad also. Immediately, mainly you have to transfer it to SOP immediately. Likewise, I have so many notepad open, but I need to open someday and copy paste all the content over here. So hereafter, I always have the SOP content also open so that then and there I keep updating so that finally one day when I sit on this, I can just format it and I can make a beautiful document. Properly manual ready. So see, including email, these are the email address that has to be mapped. And in like we learned a lot of new things like sanity check, hygiene check. So these are the glossary. In the words, important words that will be used. Dress rehearsal, what is dry run. So these all will become a manual. This will become like a training manual and a book. So like for this client, for the knowledge graph, what did I do? So role of BSM pro regarding race and like when you would have seen like when Shubhankar speaks, usually I don't speak at all. Even though whatever the question Shubhankar is answering, I know the answer, but that is not the protocol. He should explain. I should not bypass him. So what I do, but at the same time, when I feel that Shubhankar is giving some wrong information or he has not explained that better, immediately I will type it here. So this is a basic difference between others and me, and also I'll tell my trainees also. That is the reason whenever I start the session, I tell you don't ask a question in between, make a note of it. Don't try to interrupt because it will break the flow. So as I keep going there, I'll be noting down all the things. And finally, when Shubhankar is done, and you would have still a lot of best practices what we do in the Google Meet, raise hand option. When we raise the hand option, it is understood that yes, we'd like to share something. Instead of interrupting, these are the best practices as an MC, as a professional MC, we need to follow. Interrupt panni pesama, we should raise the hand either as icon or we should raise our hand manually in the video so that they will understand he wants to speak. Immediately they will not ask you to speak, they will continue, they will stop. Once they stop, they'll say, okay, Tamil, now you speak. These are the protocols we need to follow. The professional overlap. So likewise, when he was talking about the raise hand feature, I noted something like there are multiple ways how they can raise hand. Like moderator can ask us to follow the raise hand, or sometimes we'll do that in chat. I'll explain this later, but I'm telling you, these are the ways I'm taking notes. Like again, related to the raise hand, we are not sure what the question may be coming from the audience. I'll be making note of everything over here. And what happens if any issues on stage. So the moment she asked the question, I started typing the answers here. So every time I keep typing the answer, that my knowledge about it keeps expanding. I don't go and search it from the notepad. Rather, every time I try to type it here so that I become strong in technicality. So MC to interview, pre-recorded videos, take a break. These are the things I explained. So this is how I take the notes. Now coming back to VSM, SOP. So firewall, airmeet notes, these are the ways I take the notes, and notes from VSM. We'll create the template, we'll start posting attendees FAQ. What are the questions attendees will be asking in the chat window? One of the attendees asked previously, can't post question, says wait until session starts. This happened in the Meetup platform. So we need to tell them this is the answer I gave him. Once you click on question, then click on the ongoing session. Sometimes when they click the question, they will be looking at the ended session. They cannot find the question. So they need to click on the ongoing session, then they'll get the question tab. Once I posted this, okay, I got it. Likewise, you should know what are the questions your attendees ask and also what are the corresponding answer. So then what I'll do, I'll copy and paste this in the notes from VSM also. So even before the clients ask this question, attendees ask the question, sometimes as a best practice, I can post this. Or we can also create this as a template and send it to them in email. So this one will be asking invite to stage will work only up to 8. You can map up to 10 from dashboard. These are things I'll explain later. So basically, this is what your training is all about. Almost your training is over. Then you need to do the practical thing. I'll show now coming to practical, and then I'll explain to you what we are going to do tomorrow. Now we are in this session. Has anyone joined here? I think you haven't joined it. Okay. So probably after tomorrow's event, we will sit for half an hour and we will do a practical session. Like we can come into our own session here. You can join. I'll make you co-host. You can explore all those things. Coming to tomorrow's session. Okay. Now quickly let me pause the recording and I'll go to tomorrow's session.